இந்த சபை 15 வருஷம் ஆச்சுங்க கட்டி ஆரம்பித்து 15 வருஷம் ஆகுது. இன்னும் வரல அந்த வேலையாக நடக்கல, ஒன்றுமே நடக்கலை, மந்தமாக போயின்னுக்குது. ஆனால் சாயங்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணிலேருந்து ஒரு 10 மணி வரலாம் பயங்கர டிராஃபிக்கு. நடந்து வர முடியல, ஜனங்க பஸ்ஸை விட்டு நடந்து வர முடியல. இந்த பக்கம் படியும் கிடையாது, பஸ்ஸுங்க மக்கள் வந்து அண்ணாண்ட தாண்டி போகிற இந்த பக்கம் வழியும் கிடையாது. திருப்பி ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே போய் ஏறி அண்ணாண்ட வரணும். ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே போனால் செக்கிங் என்ன பண்ணுறான், டிக்கெட் ஏறியான்றான். நாங்கள் அண்ணாண்ட போகிறோங்க, அண்ணாண்ட போகிறேன் என்னடா போகிறேன், எனக்கு பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டு கொடுன்னு கேட்குறான். ஜனங்க படுற அவஸ்தை ரொம்ப கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. நாங்கள் ஆட்டோவும் எங்களுக்கும் பெரிய பிரச்சனை தான். ஒரு சவாரி போக முடியல, கையெல்லாம் வலிக்குது, அவ்வளோ டிராஃபிக்கு. இந்த பிட்டு மட்டும்தான் அவ்வளோ டிராஃபிக்கு. இந்த பல்லாவரம் பான்சு சிக்னல்லேருந்து நம்ம குரோம்பேட்டை அந்த லலிதா ஜுவல்லரி பான்சு சிக்னலில் பயங்கர டிராஃபிக்கு. ஜனங்களுக்கு ரொம்ப கஷ்டம். காலேஜ் பசங்க போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸ்கூலுக்கு போய் இப்போ லீவு நாள்ன்றதுனால கொஞ்சம் பிரச்சனை இல்லை. லீவு நாள் இல்லைனா பசங்க ரொம்ப கஷ்டம். ட்ரெயினில் வந்து நிறைய அதுங்க கிராஸ் பண்ணுதுங்க, இவங்களாம் கத்துறாங்க, அதுங்களாம் இப்போ கிராஸ் பண்ண முடியாமல் போகிறேன். இது முடிஞ்சதுன்னா ஒரு நல்லாயிருக்கும். தெருவோரமாக வர ஒரே வண்டியில் வர நிற்க வச்சிடறாங்க காரு, அது ஊருப்பட்ட ஹோட்டலு. ஒருத்தனுக்கும் இது பார்க்கிங் கிடையாது, ஒரு ஹோட்டலுக்கும் பார்க்கிங் கிடையாது. இஞ்சாப்பூர் ஸ்டாரு எந்த ஹோட்டலுக்கும் பார்க்கிங் கிடையாது, எல்லாம் ரோட்டில் தான் வண்டி நிறுத்துறான். அவ்வளோவும் டிராஃபிக். ஆனால் ஜனங்க ரொம்ப கஷ்டப்படுது. கொஞ்சம் சீக்கிரம் இதை பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒன்றும் நல்லாயிருக்கும்.